உச்சநீதிமன்ற தீர்ப்பால நம்ம முதல் சந்திக்கக்கூடிய பின்னூல் என்னன்னு கேட்டா இதுதான். முதல் எடுத்தோடனே பட்டியல் வெளியேற்றம் செய்யறவங்க அதை கோரிக்கை வைக்கலாம், அல்லது இதை பட்டியல் சமூகத்தின் மீதான வெறுப்பு கொண்டவர்கள் போய் இல்ல இது பட்டியல் எடுங்க அப்படின்னு சொன்னாலும் எடுக்கலாம். ஏன்னு கேட்டா அவன் வந்து ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் பன்முகத்தன்மை கொண்டதுன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. இது முதல்ல நம்ம சந்திக்கிறது. அப்போ இந்த ஒரு மாபெரும் தீர்ப்புல அவன் என்ன செய்யறானா, சாம்பிள் எடுக்கிறான். 4 சாம்பிள் எடுக்கிறான். தமிழ்நாடு இந்தியா முழுவதும் நடந்த பல்வேறு பிரச்சனைகள்ல இருந்து உள்ளுதீடு கொடுக்கலாமா, யாராருக்கு கொடுக்கலாம் கொள்ளலாம், இதுக்கான காரணம் என்ன, இஷ்யூஸ் எப்படி சந்திக்கிறாங்க அப்படின்னு அந்த 4 காரணிகள் கட்டுரைகள்ல ஒன்று வந்து சிதம்பரம் உளுந்தூர்பேட்டை பகுதி கள்ளக்குறிச்சி பகுதியில் நடந்த கரடிச்சுத்தூர் கலவரத்தை அவன் கையில் எடுக்கிறான். அது யாரு, தலித் கேமரா ரவிச்சந்திரன் அவர்கள் எழுதின கட்டுரை. தலித் முரசுல வந்து 2003 வந்த கட்டுரை. அந்த கட்டுரையை வந்து அவன் குறிப்பிடுறான். யாரு, உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல குறிப்பிடுது, இது போன்றெல்லாம் இந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால நாங்க இது வந்து பன்முகத்தன்மை கொண்டது, நாங்க உள்ஒதுக்கீடு தரோம் அப்படின்னு சொல்லி. அந்த கேஸ் என்ன சொல்லுது, 2003 வந்து பறையருக்கும் அருந்தையருக்குமான இஷ்யூ கரடிச்சுத்தூர்ல. அதுல என்ன அவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு என்னப்பா அருந்தையருக்குமான இஷ்யூ. அது வந்து அருந்தையர் பையன் வந்து பறையர் பெண்ணை காதலிச்சு அவங்க வெளியூர் போயிடுறாங்க, இழுத்துட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு போன பிறகு பறையர் தரப்புல இருந்து போய் அவங்கள அடிச்சிடுறாங்க, கடுமையான வார்த்தைகள்ல இறந்துடுறாங்க. அதுல பாப்பம்மாள்ன்றவங்க வந்து 1 மாத மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு அருந்தையர் சமூகத்தை சேர்ந்த பாப்பம்மாள்ன்றவங்க இறந்துடுறாங்க. இதான் அந்த நேச்சர் ஆஃப் அந்த ஒரு இது. அப்ப அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முதல்ல அதுக்கு வந்து தலித் கேமரா உள்ளார போது, தலித் முரசு போது எல்லாருமே அதை பதிவு செய்யறாங்க. எப்படி பதிவு செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, அந்த அருந்தையர் தரப்பு பெண்களை வந்து மானபங்க வார்த்தைகளால திட்டுந்தா கேஸ் பதிவாயிருக்கு, அப்புறம் அடித்து துன்புறுத்தினதா பதிவாயிருக்கு. ஆனா இந்த தீர்ப்புல என்ன சொல்லுதுன்னா, ரேப், கேங் ரேப்டுன்னு சொல்லுது. அந்த வார்த்தையை அப்படியே போட்டிருக்காங்க, கேங் ரேப்டு அப்படின்னு சொல்லுது. அதாவது அவங்க போய் கும்பலாக கற்பழித்தார்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஆனா அந்த இடங்கள்ல அவர் சொன்ன எஃப்ஐஆர்லயும் அது கிடையாது, அதற்கு பிறகு நடந்த தலித் முரசு அந்த எழுதின கட்டுரைகள்லயும் கிடையாது, எதுலையுமே கிடையாது. இதுல எதுலையுமே இல்லாத ஒரு தரவை கேங் ரேப்ன்ற ஒரு வார்த்தையை வந்து உச்ச நீதிமன்றத்துல கையாண்டு இருக்கு. அப்ப பறையர்கள் எங்க கேங் ரேப் செஞ்சான்?